வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்ப சிம்பிளான அவல் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். லேசான அவல் 1.5 கப் அவல். இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப மாவாக அரைக்காமல் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு அடிகனமான கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அந்த கடாய் நல்லா சூடேறினதுமே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்ததும் 15 to 20 முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக கலர் மாறி வர வதக்கி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா இது கலர் நல்லா மாறி வருது. இப்போது இது கூடவே ஒரு 10 உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா உப்பி வரட்டும். நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது கூட தேங்காய் துருவல் இந்த நெய்யில் நல்லா வதங்கி வரட்டும். பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் மாறி வரும். அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கி விட்டுடணும். பாருங்கள், லைட்டாக கலர் மாறி வருது. இப்போது தேங்காய் நல்லா வாசம் வர அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடிச்சு எடுத்து வச்ச அவலை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு 2 அல்லது 3 நிமிஷம் நல்லா இதை வறுத்து விட்டுடலாம். இப்படி நம்ம வறுக்கும்போது இந்த நெய் தேங்காயோடலாம் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அவல் லட்டு. அதனால தான் நம்ம சிம்மில் வச்சு பொறுமையாக இது மாதிரி வறுத்து விட்டுருவோம். பார்த்திங்கன்னா இது நல்லா கலர் மாறி வந்திருக்கு லைட்டாக. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் 1.5 கப் அவல் எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருவோம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வெல்லத்தை கூட பொடி பண்ணி அதை நல்லா காய்ச்சி வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கலந்தாச்சு. இப்போது இது கூட அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நான் பால் காய்ச்சி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் சூடாகவே கூட ஊற்றிக்கலாம். நான் 1 கப் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக 1 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். 1 கப்னால் அந்த கப்போட அளவு 150 கிராம் இருக்கும். அந்த அளவுக்கு பால் நான் இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு பாருங்கள், இது மாதிரி நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், உருண்டை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப அருமையான அவல் லட்டு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.